வைகை தென்றலின் வசந்த ராகம் வழங்கும் கவியொன்று கேளீர். தலைப்பு: சொந்த தோட்டத்து சோலைக்குயில். இல்லால் முகம் பார்த்து இளம் மழலை மொழி கேட்டு இல்லறச் சோலையில் நறுமணம் நுகரும் வண்டாய் நல்லற துணை காண நாங்கள் இணைகரம் பற்றிய இனிய நாள். இல்லற சாம்ராஜ்யம் கண்ட இனிய நாளில் நாங்கள் கடந்து வந்த பாதையில் காலடி பதித்த எங்கள் பாதச்சுவடுகளின் வரலாற்று பக்கங்களை புரட்டி பார்த்தபோது காண கிடைத்த அனுபவச் சுவடுகளை கவிதை வரிகளாக்கி உங்கள் செவிகளுக்கு விருந்தாய் சில நிமிடங்கள் உங்களோடு நாங்கள். என்னவள் என்னோடு மணமாலை சூடி மணவாழ்வு துளங்க பொதிகை தொட்டெழுந்து பேச்சில் பூந்தென்றல் தவழ்ந்திட வந்த பூங்குடியார். அந்த புறத்தில் இருந்து சொந்தம் கொண்டாட வந்த நாயகியா? இல்லை இல்லை, சொந்த தோட்டத்து சோலைக்குயிலாய் உருவெடுத்து சோவனபுரிக்கு சொந்தக்காரியானவள். அகம் தொட்ட பூரிப்பால் மனையறம் தொடங்க என் அன்னையவள் விருப்பத்தால் எனக்கு அருந்துணையாய் வாய்த்து இணைகரமான ஏந்திலையால் நெஞ்ச பூஞ்சோலையின் கோகிலமானவள் என்னுள் நிறைந்த பெண்மையிலால் கரம் பற்றிய நாள் முதல் நல் துணைக்கரமாய் துணை நிற்பவள். அறம் சார்ந்த உறவுக்கு ஆதார சுருதியானவள். துடிக்கும் இதயம் தோழ்ந்திடும் போது அனைத்திடும் இவள் கரம் ஆறுதல் திருக்கரமாய் ஆதாரமானவள். தாய்க்கு பின் தாங்கி பிடித்திடும் தாரமானவள். என் அன்னைக்கு பின் அருமருந்தாய் கிடைத்த அன்பின் அருட்கரம் இவளே. என் கனவுகளுக்கு சிறகுகள் பூக்க இறகுகள் தந்தவள். கனவுகள் வெல்ல காரணமான காரிகை. நான் வண்ணத்தொகை விரிக்க எண்ணத்தொகையாய் என்னுள் எழுந்தவள். கவிதைகள் தீட்டும் இந்த காவிய நாயகனின் காதல் வரலாற்றில் ஓவியமாய் ஒளிர்ந்திடும் ஒளிமயம் இவளேதான். நூர்ஜஹான் எனும் தன் பெயருக்கு ஏற்றார்போல் கனவுகள் மெய்ப்பட காரணமானவள். நினைவுகளை நிஜமாக்கிட நிகழ்வுகளுக்கு நிழலாய் உலா வந்த உயிரோவியம். பேரறிஞர் பெர்னாட் ஷாவின் பெருந்துணை பெருமாட்டி போல் சில நேரங்களில் என்னவள் என் எழுத்து பணிகளுக்கிடையே இடிமுழக்கம் செய்ததுண்டு. இடையூறு செய்ததில்லை, தடை கொட்டு தடுக்கவில்லை, வேகத்தடையாய் விளங்கியவதுண்டு, தடைக்கல்லாய் தடுத்ததில்லை. பேரறிஞன் பேரும் புகழுடன் உரைக்கப்பட்டான். இந்த சாமானியன் காலச் சூழலிடும் கருமேகத்தால் மறைக்கப்பட்டான் என்பது மறுக்க முடியா உண்மை. விடிவெள்ளி பூக்கும் நாள் வெளிப்படும் போது எனது எழுத்தும் பேச்சும் எடுபடும் என எண்ணி பொறுமை காத்தேன். காலம் கனியும் வரை காத்திருந்தேன், பொறுமை நானும் பூத்திருந்தேன். நெஞ்சுக்குள் ஈரம் கசிந்தால் முள்காடும் பூக்காடாகும். பொறுமை பூத்திருந்தால் உள்ளமெல்லாம் பூந்தோட்டமாகும். இந்த உண்மையை உணர்ந்தேன். உள்ளம் புரிந்துவிட்டால் உண்மையில் தோல்வியில்லை. தக்க துணை தாரமானால் தடையென்று ஏதுமில்லை. சிந்தனைகள் சிறகு விரித்தால் காகிதக்கட்டில் கருக்குள்ளும் கற்பனை கனவுகள் யாவும் காலப்போக்கில் நனவாகும். உள்ளம் உறுதியானால் நம்மை உயரத்தில் ஏற்றி வைக்கும். உள்ளமது பள்ளமானால் பாதாளத்தில் தள்ளிவிடும். சிந்தையில் தெளிவிருந்தால் முயற்சி சீன பெருஞ்சுவர் போல் நீண்டிருக்கும். இந்த சூட்சுமத்தை புரிந்து கொண்டால் சச்சரவு ஏதுமில்லை, சஞ்சலங்களுக்கு இடமே இல்லை. என்னவர் உறவுகள் மேம்பட உறவு பாலம் கண்டவள். தலைமுறை சிறக்க தக்க துணையானவள். பொங்கும் மங்களம் எங்கும் நிறைந்திட என்னவளோடு கரம் கோர்த்து இன்று ஆண்டுகள் 44 பூரண நிலவாய் பூர்த்தியாகி வாழ்க்கை பயணத்தில் 45 நோக்கி அடியெடுத்து வைக்கின்றோம். இன்னா 40ஐயும் இனியவை 40ஆய் இன்முக மலர்ச்சியால் ஏற்றுக்கொண்டது போல் இனி வரும் காலங்களும் இனிதாய் மலர்ந்திட இறையொருள் வேண்டுகிறோம்.
காலத்தின் வேர்கள் காட்டிய பாதையில் பாதை மாறாமல் பயணப்படும் எங்களது பாதங்கள். விழுதுகளாய் நின்று எங்களை தாங்கும் இளைய தலைமுறைக்கு வழிகாட்டியாக மட்டுமல்ல, வழித்தடமாகவும் இருப்போம் என்பதே எங்களது உறுதியான நம்பிக்கை. அடிச்சோடு மாறாத அங்கீகாரமே எங்களது வாழ்வியல் அடையாளம். அன்பு, அரவணைப்பு, இரக்கம், ஈகை இதனில் பூத்து எங்களது இதழ்களில் தவழும் புன்னகையே எங்களது வாழ்க்கை பாதையின் வழித்தடம். இறைவனுக்கு நன்றி கூறி இனிதாய் தொடரட்டும் நல்லோர்தம் வாழ்த்துக்களுடன் எங்கள் வாழ்வியலின் வசந்த பயணம். இதுவே சொந்த தோட்டத்து சோலை குயில் பற்றிய வைகை தென்றலின் வசந்த ராகம். நன்றி, வணக்கம். நேச புன்னகையுடன் புலவர் அப்துல் நாசர் தம்பதியர், வைகை தென்றல், மதுரை.